தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றின சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இந்த நிலையில் தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி இதை விட ஒரு படி மேலே போயிருக்குன்னு கூட சொல்லலாம். பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு டிவி நிகழ்ச்சியின் மூலம் கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்கிறவங்க பல தொலைக்காட்சி தொடர்களில் வர காட்சிகளுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் கேள்விகள் பல எழுந்துட்டு வருது. இந்த நிலையில் தமிழில் ஒளிபரப்பாக்கிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சியை பரவாயில்ல போல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நேத்திக்கு தெலுங்குல ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆண் போட்டியாளர்களுடன் சேர்ந்து முமைத் கான் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இது நேயர்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழில் பிக் பாஸ் வீட்டில் சிகரெட் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் அங்கே யாரும் சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றதில்லை. நேத்திக்கு தான் அந்த பக்கமாக நடிகர் சக்தியும் காயத்ரியும் போயிட்டு இருக்கிற மாதிரி காட்சி காண்பிக்கப்பட்டது. மேலும் சக்தி மட்டுமே அந்த அறைக்குள்ள போற மாதிரியும் இருந்தது அந்த காட்சி. இந்த நிலையில தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்க நடிகை முமைத் கானுக்கு போதைப் பொருள் பயன்படுத்தியதற்காக நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீக்கிரமே ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிரான போராட்டங்களை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நேட்டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.